அன்பர்களே, நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம். இது பொதுவான பலன்கள். சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும். இதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு பாருங்கள். எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும். அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம். பாருங்கள். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, பரணி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். மதிப்பு புகழ் கூடும் நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான தெளிவு இன்று ஏற்படவில்லை. அதை முதலில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவு சற்று அதிகமாக காட்டுகிறது. தேவையில்லா பேச்சு, தேவையில்லா செயல் இவையும் காட்டுகிறது. சற்று கவனம் தேவை. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் நல்ல செய்தியை நீங்கள் கேள்விப்படும் நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் மனதிலே உற்சாகம் தோன்றும். எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகம் பெற்றதால் இந்த உற்சாகம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. எதிர்பார்த்த லாபம் இன்று இல்லை. அதற்கு ஒருவேளை கூடுதல் உழைப்பு இல்லாத காரணமாகவும் இருக்கலாம். எனவே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை செய்யும் வேலையில். இன்றைய தினம் செய்யும் வேலையில் சற்று கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்தியே ஆக வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நல்ல நாள். நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
அலட்சியம் காட்டக்கூடாத நாள். ஒரு நிமிடம் அலட்சியம், வரவேண்டிய நன்மை கடந்து போகலாம். கவனம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர்ந்து தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது. சற்று விழிப்புடன் இருந்து உங்களை காக்க வேண்டிய நாள், கவனம் செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு புது திட்டம் உருவாகும், அதன்படி செயல்படுவீர்கள், செயல்பட்டு நன்மையை அடைவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழகும் விஷயத்தில், மற்றவர்களிடம் பேசும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் பேச்சு இன்று சபை ஏறும். உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று நீங்கள் நடக்க இருப்பது வழுக்கு பாறையில். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், வெற்றியை கொடுக்கும் நாள். அதுவும் எது போன்ற வெற்றி? சிரமமின்றி ஒரு வெற்றி. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக ஆசை சில நேரங்களில் தொல்லை கொடுக்கலாம். ஆனால் நியாயமான ஆசையே இன்று சரிவர வருவது போல் காட்டவில்லை. கூடுதல் கவனம், கூடுதல் உழைப்பு தேவை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எந்த ஒரு நற்செயலுக்கும், உங்களால் செய்யப்படும் எந்த ஒரு நற்செயலுக்கும் உடனடி நன்மை கிடைக்கும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சுகம் தரும் நாள். குறிப்பாக இன்று உங்களுக்கு திருப்தி ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எது கிடைத்தாலும் அந்த பொருள் உங்களுக்கு பூரண திருப்தியை கொடுக்காது என்று காட்டுகிறது. கவனம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். வெற்றியை கொடுக்கும் நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி வேண்டாத வேலையை செய்வது உங்களுக்கு ஒரு வழக்கமாகி விட்டது. அந்த பழக்கம் இன்றும் ஏற்படலாம். கவனம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு நன்மையை, அதுவும் பெருத்த நன்மையை நீங்கள் ஏற்படுத்தும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது. இது மட்டும்தான் முக்கியம். ஏனென்றால் கொடுத்த வாக்கை இன்று நீங்கள் நிறைவேற்ற மிக மிக கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதன் பிறகு ஏன் வாக்கு கொடுத்தோம் என்று நினைப்பீர்கள்.
எனவே இன்று யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.